வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஓபிஎஸ் சசிகலா தேர்தல் பிரச்சாரம் அனல் பறக்கும், தேர்தல் களம் திடீர் பரபரப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் பாரதிய ஜனதாவின் முக்கிய அங்கமாக கூட்டணி வைத்து தற்பொழுது ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். பன்னீர்செல்வம் எதற்காக, அதாவது எம்எல்ஏ பதவியை வைத்துக்கொண்டு எதற்காக அவர் பார்த்திங்கன்னா எம்பி பதவிக்கு போட்டியிடுகிறார் என்றால், அதாவது ஒரு பெரும் ஒரு சிக்கல் ஒன்று இருக்கிறது. என்னதான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாலும் என்னை அனைவருமே பெரும் விதத்தில் போகும் இடமெல்லாம் அந்த அளவிற்கு பார்க்கும் சமயம் என்னை பார்த்திங்கன்னா அவமதிக்கும் என்ற ஒரு கைகளை நான் கைகூப்பி வணக்கமாறு பார்த்திங்கன்னா பண்ண வேண்டும் அப்படின்னு பன்னீர்செல்வம் முடிவெடுத்து மத்தியில் பார்த்திங்கன்னா அமைச்சர் பதவியை பாரதிய ஜனதா கொடுப்பதாக ஓபிஎஸ்க்கு உறுதியளிக்கின்ற இந்த ஒரு சூழலில் அதற்கு வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக மத்திய அமைச்சர் பதவிக்காக நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது போட்டியிடுகிறார் என்றும் கூறப்படுகிறது. இதெல்லாம் ஓகேங்க. ஏன் ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய தேனி தொகுதியில் அவருடைய தொகுதியில் அவர் போட்டியிடாமல் ராமநாதபுரத்தில் போட்டியிடுறாருன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் காரணம் இருக்குது. பாரதிய ஜனதா கூட்டணியில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார்கள். டிடிவி தினகரன் தேனியில் போட்டிடுறாரு. ஸோ இவர் பார்த்திங்கன்னா நானாகத்தான் கேட்டு பெற்றேன் ராமநாதபுரம் தொகுதியில், என் மக்கள் என் மண் என்ற ஒரு நோக்கத்தில் என்னை யாருமே பார்த்திங்கன்னா அதில் வீழ்த்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என் மக்களை நம்பி தான் நான் நிலை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுர தொகுதியை தட்டி தூக்கி கேட்டு இருக்கிறார் என்றும் பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் சசிகலா அவர்கள் நானும் வருவேன் அப்படின்ற மாதிரி சசிகலா அவர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள போகிறார்கள் என்று ஒரு சில தகவல்கள் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. ஏனென்றால் அவங்களும் பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு ஃபேவரபுளாக அமைந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் தற்பொழுது பாரதிய ஜனதா அவர்களுடைய அங்கத்தில் ஓபிஎஸும் டிடிவி தினகரன் அவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் யாரோ ஒருவருக்கு பிரச்சாரத்தில் கண்டிப்பாக சசிகலா அவர்கள் கலந்து கொண்டு ஆதரவை கேட்டு வாக்குகளை கேட்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி ஒரு கணம் ஓபிஎஸ் பக்கம் பார்த்திங்கன்னா ஆதரவை அளிக்கின்ற வகையில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்தார்கள் என்றால் தேர்தல் களமே அனல் பறக்கும் ஒரு சூழல் ஏற்படும். அதன் பிறகு எடப்பாடி வேட்பாளர்கள்லாம் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்கள் மூவரையும் இணைந்தாவே தென் தமிழகத்தின் அரசியலே தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வந்து விடுவார்கள் என்றும் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் தற்பொழுதைய வரைக்கும் அந்த ஒரு முடிவை சசிகலா அவர்கள் எடுப்பார்கள்னு கேட்டிங்கன்னா எடுப்பதற்கும் வாய்ப்புகள் மிக மிகவும் அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது. மேலும் சசிகலா அவர்கள் கூட ஒரு முக்கியத்துவத்தை அறிந்து புரிந்து தான் செயல்படுறாங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மெஜாரிட்டி என்பது ஆதரவு என்பது இருக்குது. அவர்களுடைய ஆதரவாளர்களும் ராமநாதபுரத்தில் களமிறங்கினாங்கன்னா கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு நிறைய விதமான வித்தியாச வாக்குகள் என்பது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு தேர்தல் ஓபிஎஸ்க்கு ஃபேவரபுளாக அமையுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலை அதை நாம் சற்றே பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு புரியப்படும், அறியப்படும். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் செட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற அரசியல் சார்ந்த காணொளிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து கொண்டே இருக்கும் என்பதனை தற்பொழுது தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.